உலகத்திலேயே சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுளான ஒரு ட்ராவலிங் வே என்று சொன்னால் அது ஃப்ளைட் என்று தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது வானத்துக்கு. பட் இந்த நிலத்தால் போன ட்ராவலிங்கை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுள் என்னக்கிட்ட கேட்டிங்கடா அது இந்த ஜிடிஹெச் என்று தான் நான் சொல்லுவேன். இது டொயோட்டாட என்ஜினியர் மாவல். ஒரு வெஹிக்கிள் லவ்வராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த டொயோட்டாட ஜிடிஹெச் வந்து தரையில் ஓடுற ஒரு ஃப்ளைட்டுன்னு சொல்லி. உண்மையாகவே சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுளுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு வெஹிக்கிளில் டொயோட்டாட இந்த ஜிடிஹெச் மாதிரி வேறு எதுவுமே வராதுன்னு நான் சொல்லணும். ஆனால் இந்த வெஹிக்கிளை எல்லாராலையும் வாங்கலுமான்னு கேட்டால் வாங்கலாம். பட் உங்களால் இதை ஹையர் பண்ணிடலும். மட்டக்களப்பில் மிக்கி டூர்ஸால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜிடிஹெச் மட்டும் இல்லாமல் ப்ரியோ, சியோ, என்பாக்ஸ் இன்னும் 10-12க்கும் அதிகமான வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்ட் பண்ணுறதுக்கும் ஹையர் பண்ணுறதுக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக நம்ம இந்த ஜிடிஹெச்சை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் கம்ஃபர்டபுளுக்கு எந்த குறையுமே இல்லை. அண்ட் இது ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கான ஒரு வெஹிக்கிள். இது ஒரு லாங் வெஹிக்கிள். நீங்கள் 14 பேர் கம்ஃபர்டபுளாக இந்த வெஹிக்கிளில் பயணம் செய்யலாம். அப்படி இல்லை பின்னுக்கு இருக்கிற நீங்கள் லக்கேஜ் எல்லாம் வைக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு லக்கேஜ் வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் பின் சீட்டை கலட்டிட்டு 10 பேர் நல்ல கம்ஃபர்டபுளாக போகலாம். உண்மையாகவே இந்த மிக்கி டூர்ஸில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் இவங்களோட சீட் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ண சீட். ஸோ இதெல்லாம் இங்கே பாருங்கள், சீட்டெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். வாவ், சும்மா படுத்து கிடந்து போகலாம். ஸோ அப்படி கம்ஃபர்டபுளாக சீட் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ண, அதாவது வளமையாக வெஹிக்கிளோட வர சீட் இல்லாமல் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ண சீட் மிக்கி டூர்ஸால் வச்சுருக்காங்க. இன்னுமே இதில் ஆக ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஏர்போர்ட் பிக்கப் ட்ராப்புக்கு இந்த ஜிடிஹெச் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இதில் பெட்ரோல் டீசல் எல்லாத்தோடையும் சேர்த்து டிரைவர் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஏர்போர்ட் அப் அண்ட் டவுன் உங்களுக்கு வெறும் 85,000 ரூபாய்க்கு இந்த ஜிடிஹெச்சை தராங்க. இதுவே நீங்கள் ஒரு 5 பேருக்குள்ள நல்ல கம்ஃபர்டபுளாக ஏர்போர்ட்டுக்கு பிக்கப் ட்ராப் போய் வரணும்னு சொன்னால் உங்களுக்கு டொயோட்டா ப்ரியஸ் டிரைவர் ஃபியூவல் எல்லாத்தோடையும் 30,000 ரூபாய்க்கு தராங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் கம்ஃபர்டபுள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட்டை தாண்டி இப்போ ஏசி பஸ்லலாம் நம்மளோட தலைக்கு மேலே ஏசி இருக்குமே அது மாதிரி இந்த வேன் ஃபுல்லாகவே, அதாவது இந்த கடைசி சீட் வரைக்குமே உங்களுக்கு மேலே வந்து ஏசி வெண்ட்டுமே வந்து தந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பழைய வாகனங்கள் எல்லாம் இருக்காது. இது புத்தம் புது வாகனம் என்று சொல்கிறதால தான். உண்மையாக சொல்ல போனால் இலங்கையிலேயே இந்த நம்பர் வெஹிக்கிள் வந்து 6 தானா வந்துச்சாம். அதில் ஒன்று இப்போ நம்மளோட மட்டக்களப்புலையும் இருக்குது. ஸோ ஏசியெல்லாம் பாருங்கள் உங்களோட தலைக்கு மேலே இருக்கும், செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. மிக்கி டூர்ஸில் நீங்கள் இந்த ஜிடிஹெச்சை வெட்டிங் ஹையருக்கு எடுத்துக்கொள்ளலாம், ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு எடுத்துக்கொள்ளலாம். இல்லது நீங்கள் வெளிநாட்டில் இருந்து வாரீங்கன்னு சொன்னால் மந்த் வைஸாகவுமே இதை நீங்கள் ரெண்ட் பண்ணி கொள்ளலாம். முக்கியமான விஷயம், டிரைவரை பற்றியெல்லாம் கவலையப்படாதீங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவர் வந்து வச்சுருக்காங்க. அதுவும் 1-2 எல்லாம் இல்லை, 4-5 எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஷிஃப்ட் வேணுமென்றாலும் மாற்றி தருவாங்க. ஜிடிஹெச்சுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் எல்லாம் வேறு காணப்படுது. அண்ட் உண்மையாகவே இந்த மிக்கி டூர்ஸ் ஜிடிஹெச் அழகாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிற, வாகனத்தை எடுத்து விடாமல் அதுக்கு சீட்லேருந்து இப்படி லைட்ஸ்லேருந்து எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல நீட் அண்ட் க்ளீனாக தருவாங்க. முக்கியமான விஷயம், இப்போ வாகனத்தை உங்களுக்கு தரக்குள்ளே செம்ம க்ளீனாக தருவாங்க. ஸோ நீங்கள் பயம் இல்லாமல் இந்த வாகனத்தை எடுத்துக்கொள்ளலாம். நல்ல நீட் அண்ட் கம்ஃபர்டபுள் சேஃப் எல்லாமே வந்து மிக்கி டூர்ஸில் இந்த ஜிடிஹெச்சில் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ எடுக்கிறதுக்கு வாகனத்தை திறந்து அமைச்சிருக்கேன், ஆனால் அப்பயே ஏசி சும்மா குழுவுலண்டு அடிக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், ஏன் நான் டிரைவர் பக்கம் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தா இப்போ ஒரு வாகனத்தை எடுத்து போகக்குள்ள மெயினான விஷயமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவர் வந்து எதிர்பார்ப்பீங்க. மிக்கி டூர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவர் வந்து காணப்படுறாங்க. அதே நேரம் சில டைம்ஸில் இப்போ பொடியன்மார் செட் ஆகி நீங்கள் ஒரு ட்ரிப் போக்குலையோ அல்லது ஒரு ஆஃபீஸ் பார்ட்டியால் போக்குலையோ டிரைவர் வந்து ஒரு யங்கான பர்சனாக இருக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட சேர்ந்து வைப் பண்ணுற மாதிரி ஒரு டிரைவர் தான் வந்து நீங்கள் நிறைய பேர் அப்படி ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணாலும் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவர் வேணும், அதே நேரம் யங்காகவும் இருப்பார், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் இருப்பார், அப்படி டிரைவர் வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னாலும் மிக்கி டூர்ஸில் இவங்க எல்லாருமே வந்து அவைலபிளாக இருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் பயமே இல்லாமல் அந்த ஜிடிஹெச் எடுத்துப்போங்க. மட்டக்களப்புலேயே நீங்கள் வேறு எங்கேயுமே எடுக்காத மாதிரி லோ ப்ரைஸில் உங்களுக்கு அந்த ஜிடிஹெச்சை டிரைவரோட தரப்போகிறாங்க. இல்லை நாங்கள் செல்ஃப் டிரைவ் ஓனாக ஒரு வாகனத்தை ரெண்ட் பண்ணி எடுக்க போகிறீங்கன்னு சொன்னாலும் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்கி டூர்ஸில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் காணப்படுது. எக்ஸியோவாக இருக்கட்டும், எக்குவாவாக இருக்கட்டும். உண்மையாக சொன்னால் இங்கே அடுக்கிருக்கிற வெஹிக்கிள் மட்டும் இல்லாமல் இன்னுமே ஒரு 10-12 வெஹிக்கிள் ஆல்ரெடி ரெண்ட்டுக்கு வந்து போயிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்ட காசு. மிக்கி டூர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்லிமிட்டட் ரேஞ்ச் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டார்ட் பண்ணுது. எவ்வளவு? 10,000. மிக்கி டூர்ஸில் உங்களுக்கு அன்லிமிட்டட் ரேஞ்சில் வந்து வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரைஸ் வந்து கூடி போகும்.
ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 10,000க்கு நீங்கள் ரெண்ட்டுக்கு செல்ஃப் டிரைவில் எடுத்து போகலாம். இப்போ நீங்கள் ஒரு செல்ஃப் டிரைவில் ஒரு வாகனத்தை எடுத்து போகிறீங்கன்னு சொன்னாலே இப்போ எல்லாருக்கும் பயம் இருக்கும். தச்சையில் அடிபட்ட என்ன நடக்கிற, கீறுபட்ட என்ன நடக்கும்னு சொல்லி அதெல்லாம் நினச்சி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னு சொன்னால் மிக்கி டூர்ஸில் காணப்படுற வெஹிக்கிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டல் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இப்போ எதுவும் தற்செயலாக என்னவும் நடந்தாலும் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். தற்செயலாக நீங்கள் வாகனத்தை எடுத்து போகிறீங்க, இப்போ எதையுமே வந்து நம்ம ஷுவர் பண்ணி சொல்ல இல்லாதானே. தற்செயலாக நீங்கள் வாகனத்தை எடுத்து போகக்குள்ள எங்கேயாவது ஒரு வாகனம் பிரேக் டவுன் ஆகுனா இங்கே பாருங்க எவ்வளோ வாகனம் இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட இன்னுமே 10-12 இருக்கேன்னு சொல்லியிருந்தேன்னா ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. தற்செயலாக ஏதாவது ஒரு வாகனம் எங்கேயாவது பிரேக் டவுன் ஆகுனா உங்களுக்கு இவங்க உடனே அதுக்கு பதிலாக இன்னொரு வாகனத்தை தருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவுமே தடப்பட்டா உங்களோட பேமெண்ட்டை வந்து ஃபுல்லி ரீஃபண்டுமே பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு வெட்டிங் சர்வீஸுக்கு வந்து இந்த வெஹிக்கிளை வந்து ஹையர் பண்ண போகிறீங்க, இந்த வேனை ஹையர் பண்ண போகிறீங்க, வேனோட சேர்த்து ஒரு காருமே எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிரைவர், டெக்கரேஷன், ஃபியூவல் இது எல்லாத்தோடையும் 45,000க்கு இந்த ஜிடிஹெச்சும் ஒரு காருமே வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் மிக்கி டூர்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விஐபி வெட்டிங்க்கு உங்களுக்கு எத்தனை ஒயிட் கலர் கார் தேவைன்னு சொன்னாலும் அதையும் நீங்கள் பேக்கேஜாக வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது நம்மளோட மட்டக்களப்பிலே மிக்கி டூர்ஸில் தான் அவ்வளோ ஒயிட் கார்ஸ் வந்து ரெண்ட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வெட்டிங் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் செஞ்சு தருவாங்க. அண்ட் நீங்கள் ஒரு ஜிடிஹெச்சும் ஒரு காரும் எடுக்கீங்கன்னு சொன்னால் 45,000 ரூபாய்க்கு, அதாவது ஒரு நாளைக்கு டிரைவர், டெக்கரேஷன், ஃபியூவல் இது எல்லாத்தோடையும் 45,000 ரூபாய்க்கு தரப்போகிறாங்க. கண்டிஷன் அப்ளை, அதாவது டேர்ம் ஆஃப் கண்டிஷனுக்கு அடிப்படையிலாம் தரப்போகிறாங்க. கார், வேன் மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட 25 சீட் கோஸ்டர் பஸ்ஸுமே வந்து காணப்படுது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கும். இதையுமே நீங்கள் ஹையர் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்குமே உங்களுக்கு பெட்டிகலோவிலேயே பெஸ்ட் ப்ரைஸும் தராங்க. மிக்கி டூர்ஸில் எல்லா வெஹிக்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் டாப் கண்டிஷன்லேயும் வந்து காணப்படும். வாகனத்தில் வந்து எந்த விதமான ஃபால்ட்டுமே இருக்காது. நீங்கள் வெஹிக்கிள் எடுத்து போகிறீங்கன்னு சொன்னால் ஸோ பெர்ஃபெக்டான கண்டிஷனில் உங்களோட பயணங்கள் வந்து தடப்படாமல் போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு வெஹிக்கிளை இப்போ அதிகமான நாட்களுக்கு ரெண்ட் எடுக்கிறீங்களாக இருந்தால், இப்போ நீங்கள் சும்மா சொல்லுமே இந்த ப்ரீயூஸையே நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அந்த ரெண்ட் பேமெண்ட் வந்து அப்படியே குறையும். இப்போ என்ன சொல்கிறது, 1 டேக்கு எடுக்கிற மாதிரி 1 மந்த்துக்கு எடுக்க மாட்டாங்க. இப்போ சாதாரணமாக சொல்லணுமெண்டா 1 மந்த்துக்கு வந்து 1.5 லட்சத்திலிருந்தே வந்து நீங்கள் வெஹிக்கிளை வந்து நம்ம மிக்கி டூர்ஸில் ஹையர் பண்ணிக்கொள்ளலாம். இதை இப்போ நான் சும்மா பேசிக்காக உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்னு சொன்னால் 10,000லேருந்து இங்கே ரெண்ட்டுக்கு நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். 10,000 படி ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 லட்சம் வரும். பட் அதே வெஹிக்கிளை நீங்கள் ஒரு மாதத்துக்கு எடுக்கக்குள்ள 1.5 லட்சம் ரூபாயிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த வெஹிக்கிள்ஸை வந்து ரெண்ட் கூட எடுக்கக்குள்ள, இப்போ ஒரு 3 நாள் 4 நாள் எடுக்கக்குள்ள உங்களுக்கான பேமெண்ட்ஸ் வந்து குறையும். ஸோ அது ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் ஏற்ற மாதிரி, இப்போ சும்மா சொல்லுங்கள் ப்ரியூஸண்டா ஒரு ரேட், அக்வாண்டா ஒரு ரேட்டுன்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடும். பட் நீங்கள் ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் கூட எடுக்கக்குள்ள உங்களோட ரேட் வந்து குறைஞ்சி நெகோஷியபிளாக வரும். அடிக்கிற வெயிலில் நீங்களும் என்ன மாதிரி வாடி வதங்காமல் கம்ஃபர்டபுளாகவும் சேஃபாகவும் ட்ராவல் பண்ணுறதுக்கு மிக்கி டூர்ஸ்லேருந்து வெஹிக்கிளை ஹையர் பண்ணிக்கொள்ளுங்க. இலங்கையில் எங்கே வேணுமென்றாலும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிம்பிள் தான். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே கால் பண்ணி உங்களுக்கு என்ன வாகனம் வேணும், அது என்ன ரேட்டுக்கு எடுக்க போகிறீங்கன்னு அவங்களோட கதைச்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க.